xvrview DVR வந்து இப்போ எப்படி ஆன்லைன் பண்ணு பார்க்கலாம். இதுல வந்து 3-4 இன்டர்ஃபேஸ் இருக்கு. பேசிக்கா 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ் என்னன்னா, ஒரு சில டிவிஆர்ல பாத்தீங்கன்னா இங்க டாப் ரைட் இங்க வந்து டேட் அண்ட் டைம் இருக்கும். அது பக்கத்துலயே வந்து இந்த டிவிஆரோட கோட் நம்பர் இருக்கும், ஆர்ஜே அது மாதிரி நம்பர் இருக்கும். அதை போட்டு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்க கிளவுட் சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த கிளவுட் சிம்பிள் வந்து பச்சை கலர்ல இப்போ வந்து கிரீன் கலர்ல காமிக்குது. கிரீன் கலர்ல எப்போ காமிக்கணும், ஆன்லைன் ஆனதான் கிரீன் கலர்ல காமிக்கும், இல்லாட்டி ரெட் கலர்ல இருக்கும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது மாதிரி சீரியல் நம்பர் வந்துடும். இதுல 3 சீரியல் நம்பர் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் iOS இருக்குல்ல, இது வந்து ஆப்பிள் போனுக்கு கியூஆர் கோடு ஆப் இன்ஸ்டால் பண்ண, இது ஆண்ட்ராய்ட் போனுக்கு கியூஆர் கோடு ஆப் இன்ஸ்டால் பண்ண. இந்த 3வது இருக்க சீரியல் நம்பர் இதை நம்ம ஸ்கேன் பண்ணணும். இது நம்ம மேனுவலா கூட என்டர் பண்ணலாம். இந்த RJPH9 இது மாதிரி இருக்கும்ல, இது மாதிரி நம்பர் இதுக்குள்ள பார்த்து நம்ம மேனுவலா கூட நம்ம என்ட்ரி வந்து போடலாம். அப்படி இல்லாட்டி இங்க மெனு கிளிக் பண்ணீங்கன்னா மெனுல வந்து கிளவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளவுட் தட்டினாலும் உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இப்படிதான் நீங்க வந்து இந்த கியூஆர் கோடை எடுக்கணும். இப்போ வந்து xvrview ஆப் வந்து நம்ம பிளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இங்கே லெஃப்ட்ல இருக்க பாருங்க xvrview இதுதான் ஆப். ஸோ xvrview ஆப் நான் என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணோன்னே இது வந்துடும். இதில் வந்து ரிஜிஸ்டர் லோக்கல் இருக்கு. ரிஜிஸ்டர்னா இங்கே ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே நீங்கள் வந்து என்னென்னா போட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா லோக்கல் கொடுத்துறேன். லோக்கல்னா பாஸ்வேர்டு எதுவுமே தேவையில்லை, அப்படியே உள்ளே போயிடும். நான் லோக்கல்னு கொடுத்துறேன். லோக்கல் கொடுத்தோடனே இது மாதிரி உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம டிவிஆர் ஆட் பண்ணால் லெஃப்ட்டில் மெனு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். 3வது ஆப்ஷன் டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணணும். இல்லை நான் நிறைய டிவைசஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கேன். ஒரு புது டிவைஸ் ஆட் பண்ண என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் பட்டன் தட்டணும். தட்டிட்டு இங்கே டிவைஸ் 01 இருக்குது. இது பேர் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சும்மா மாற்றி வச்சுக்கலாம். இப்போ டிவைஸ் ஐடி இருக்குல்ல, இதில் நீங்கள் மேனுவலாகவும் அந்த கியூஆர் அந்த நம்பர் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். மேனுவலாக இல்லை கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் இதுதான் கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோட் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி 3 இதில் வந்துடும்ல, அது ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் என்ன ஆயிடுச்சு ஸ்கேன் பண்ணி எடுத்துச்சு. இதுக்கு நான் பாஸ்வேர்டு எதுவுமே போடல. இது வந்து ஒரு 8 சேனல் டிவிஆர். இது நம்ம 4 8 செலக்ட் பண்ணோம். 8 சேனல் டிவிஆர் போட்டு நான் ஆட் டிவைஸ் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ் வந்து உள்ளே வந்துடும். இதுதான் இந்த டிவைஸ் வந்து HHVH போட்டிருக்குல்ல, இதுதான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண டிவைஸு. ஸோ இப்போ இந்த டிவைஸோட லைவ் வியூ பார்க்கணும். நம்ம வந்து இதுக்கு கேமரா கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் இதோட லைவ் வியூ பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா மெனு கிளிக் பண்ணணும், லைவ் ப்ரீவியூ கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த பட்டன் வீடியோ பட்டன் மாதிரி மேலே, அதை ப்ரெஸ் பண்ணணும். இதில் நம்ம டிவைஸ் அது DSHHV தான் நம்ம டிவைஸ். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ப்ரிவியூ கொடுத்தேன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ் ப்ரிவியூ வந்து வந்துடும். ஸோ இது வந்து மொத்தம் 8 சேனல் இருக்குது. அப்போ நான் 9 கிளிக் பண்ணிடுறேன். 9 கிளிக் பண்ணிட்டோன்னே இதை நான் வந்து லைவ் ப்ரிவியூ திரும்ப கொடுக்குறேன். இல்லை கனெக்டிங்னு வருது, கனெக்டட்னு வரணும். வந்துட்டு நம்மளுக்கு வந்து வியூ வரணும். நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன். டிவைஸ் HHV தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் திரும்ப ஸ்டார்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டா இது மாதிரி உங்களுக்கு சுற்றிட்டு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருந்துச்சு, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வியூ வந்துடும். இப்போ நம்மளுக்கு லைவ் பார்த்துருக்கோம். இப்போ லைவ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிட்டு லைவ் ப்ரிவியூ கிளிக் பண்ணிட்டேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பட்டன் தட்டிட்டேன். என்னோட டிவைஸ் இதுதான். இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ப்ரிவியூ கொடுத்துறேன். நான் இதில் 2 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் ப்ரிவியூ கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சுற்றிடும். நான் வந்து 9 சேனல் வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி 4 பாக்ஸ் தான் வருதுன்னா நீங்கள் பாக்ஸ் மாற்றிக்கணும். 9 வச்சுக்கலாம், 1 வச்சுக்கலாம், 16 வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி கிளிக் பண்ணுறீங்களோ அது மாதிரி வரும். நீங்கள் 8 சேனல் டிவிஆர் போட்டு வெறும் 4 மட்டும் வச்சிங்கன்னா இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இது சூஸ் பண்ண மாட்டாங்க, 4 சேனல் 8 சேனலாக சூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்கன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் இந்த மெனு பட்டன் திரும்ப கிளிக் பண்ணி இந்த டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிடணும். இந்த டிவைஸ் HHVன்னு இதுதான் நம்மளோட டிவைஸ். இதோட ஐன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடணும். கனெக்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடணும். பண்ணோடனே திரும்ப இந்த டிவைஸ் ஐடி ஓப்பன் ஆகிடும். நம்ம பாஸ்வேர்டு எதாவது மாற்றி இருந்தால் இதில் கிளிக் பண்ணிட்டு என்ன பாஸ்வேர்டு போடுறோமோ அந்த பாஸ்வேர்டு போடணும். இதிலே பாருங்கள் 1 4 8 16 இருக்குது. நம்ம எது வேணுமோ திரும்ப சூஸ் பண்ணி சேவ் கொடுத்துட்டா திரும்ப உங்களுக்கு சேவ் ஆகிடும். அது லைவ் ப்ரிவியூ இதே மாதிரி தான். மெனு கிளிக் பண்ணிட்டு லைவ் ப்ரிவியூ பார்த்துட்டு பட்டன் கிளிக் பண்ணி இது செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரிவியூ ஓடிடும். ஸோ இப்போ லைவ் ப்ரிவியூவில் வந்து இப்போ நான் இதில் 4 சேனல் தான் தெரியுது. 8 சேனல் பார்க்கணும். ஒன்று கீழே இந்த 9 தட்டலாம். அவர் இப்படி லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிட்டா இது மாதிரி உங்களுக்கு அடுத்த 4 சேனல் வந்துடும். இப்போ இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த கேமரா டபுள் கிளிக் பண்ணுறேன். கேமரா தான் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த கேமரா டபுள் கிளிக் பண்ணிட்டு இது ஃபோட்டோ அமைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு உள்ள ஆகிடும். இதை நான் வீடியோ எடுக்கணும். இந்த வீடியோ பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்டிங் போகுதுன்னா திரும்ப இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிடும். இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து SD ஸ்மூத் டெஃபினேஷன்னா கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். இதே பாருங்கள் SD கிளிக் பண்ணுறேன், கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து இன்கேஸ் இந்த கேமரா ஆடியோ கேமரானா இங்கே லாஸ்ட்டில் ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள், இது ஆன் பண்ணால் தான் நம்ம இது ஆடியோ கேமரானா ஆடியோ எனேபிள்ட் ஆகி இதில் வந்து உங்களுக்கு சவுண்ட் வரும். இதை நீங்கள் அமுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த
கேமராவோட ஆடியோ உங்களுக்கு வராது. இது எப்பவுமே ஆஃபில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதோட பேசிக் ஆப்ஷன். இது நீங்கள் ப்ளேபேக் பார்க்கணும், திரும்ப மெனு கிளிக் பண்ணிட்டு ப்ளேபேக்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் ரைட் ஹேண்ட் சைடு இந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த இது இந்த டிவைஸ் ஹெச்ஹெச்சில் இருக்குன்னா இதில் எல்லாமே நீங்கள் அட் அ டைம் நீங்கள் ப்ளேபேக் பார்க்க முடியாது. ஸோ கேமராவில் வந்து செலக்டட் தான். இப்போ நீங்கள் 8 இது செலக்ட் பண்ணி ப்ளேபேக் கொடுக்கக்கூடாது. என்ன கேமரா வேணுமோ, இப்போ எனக்கு 5th கேமரா வேணும்னா 5th கேமரா தட்டிட்டு ஸ்டார்ட் ப்ளேபேக் கொடுத்துடணும். இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போர்டில் அதனால் காமிக்குது. ஸோ நீங்கள் என்னென்னா என்ன கேமரா வேணும் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு டேட் இங்கே மேலே ஸ்டார்ட் டைம் இருக்குது பாருங்கள். இது வந்து 10ஆம் மாதம் 28ஆம் தேதி இருக்குது. டைம் வந்து 17:10 5:10. ஸோ இது மாதிரி இதுதான் ஸ்டார்ட் டைம் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு எண்ட் டைம் என்ன வேணும் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஸ்டார்ட் ப்ளேபேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளேபேக் இருக்கும். நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும். இங்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மெனுவில். அதில் கிளிக் பண்ணிட்டா நீங்கள் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணால் இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணால் இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெலீட் பண்ணால் இது டெலீட் ஆகுனா டெலீட் ஆகிடும். நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணால் உங்கள் கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்.